விஜய் நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து இனிமேல் விஜய் பார்க்குறது எல்லாத்தையும் பார்வையப்பார். விஜய் வந்து ஒரு கமர்ஷியல் மெட்டீரியல் ப்ராடக்ட், அவ்வளோதான். அவ்வளோதான். மகாபலிபுரத்துக்கு அப்புறமா விஜய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார்? இந்த கேள்விக்கு கட்சியில் இருக்கவங்களுக்கே பதில் தெரியாது. நேரில் விஜய் பார்த்துமா நல்லா பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த எப்படி இருந்தது? ட்ரெண்டிங்கே வேற மாதிரி போயிருக்கும். ஆஹா, இப்போ நான் கூட ஆதரவாக இருக்கலாம். சர்க்கார் படத்தில் என்னுடைய ஒரு ஓட்டை திருடினதுக்கு நான் எப்படி கொந்தளிச்சனோ அந்த மாதிரி இங்கே இருக்க நம்ம பூத்து வாக்காளர்கள் எல்லாருமே ரவுண்ட்ஸ்லேயே இருங்க. எந்த ஓட்டையும் அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாரும் களத்தில் இருங்க. விஷயம் ரொம்ப ஆபத்தானது அப்படி இப்படின்னு ஒரு டெஃபினேஷன் வீடியோ போட்டிருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியலில் பேசும் பொருளை யார் இருந்திருப்பா? கரூர்லாம் அமுங்கி போயிருக்கும். 41 மரணங்களில் அவருக்கு வந்து குத்துது. அதனால் அவர் கைகட்டி பேசுவார். தன்னுடைய படத்தை ரிலீஸ் பண்ண விடலாம் கைகட்டி பேசுவார். ஏதாவது ஒரு பிரச்சனைனா கைகட்டி பேசுவார். இதுதான் விஜய். தாராளமாக நம்ம இப்படி கேவலப்பட்டு நம்ம காமெடி மெட்டீரியல் நம்ம மாத்துறாங்கன்ற ஒரு நாலேஜ் போயிருக்கும்ல, அதுக்கப்புறமா வெளில வந்திருக்கணும்ல. இல்லை இப்பவும் வரலன்றது தானே ஒரு கேள்வி. தான் அவங்க விரும்புறது. இப்போ நம்ம திட்டுறோம்ல, அதுதான் விஜய்க்கு வேணும். இது வந்து மோடி எடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. பிகே வந்து மோடிக்கு சொல்லி கொடுத்தது. முதல்ல விஜய் வந்து நீங்கள் திட்டி பேசுங்க, கழிவு ஊற்றுங்க, என்ன வேணாலும் பேசுங்க, இல்லை புகழ்ந்து பேசுங்க, ஆனால் விஜயை பற்றி பேசுங்க. நீங்கள் அந்த மாநாட்டில் தெளிவாக ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. அந்த பிராண்டு மதுரை தேருக்கு விஜய், மதுரை மத்தி விஜய், மதுரை கிழக்கு விஜய், உசிலம்பட்டி விஜய். இது எதுக்கு சொன்னது? ஒன்று வந்து அவர் இயல்பாகவே பாண்டு சில்வர் ஸ்பூன், நோகாமல் வளர்ந்தவர், எந்த கஷ்டமும் இல்லை. அது அவரே சொல்லியிருக்கார். மற்ற நடிகர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இயல்பாகவே வழியோடு வந்தவங்க. ஈவன் சூப்பர் ஸ்டார் அம்பேத்கர் சிலைக்கு போய் மாலை போட்டார். யாருக்காவது தெரியுமா? இப்போ சொல்லாமல் வந்தால் அது சாத்தியம். ஒரு மிகப்பெரிய நடிகையோட வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. பர்சனலாக களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடிய சிறப்பு ஆளுமை அரசியல் விமர்சகர் சேக்குவார் அவர் தான். ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ. ஓகே, இப்போ இந்த விஜயை சுற்றி ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம அதிமுக எடுத்துக்கிட்டாலுமே வந்து உள்ளே இருக்கிற பிரச்சனையும் நமக்கு வெளிப்படையாக தெரியும். செங்கோட்டையின் ஒரு விஷயம் பேசுவார், இல்லை ஓபிஎஸ் ஒரு விஷயம் பேசுகிறது, டிடிவி தினகரன், அதெல்லாம் ஒரு டாபிக் கூட தெரியும். பட் ஆனால் வந்து விஜய் கட்சியில் அது உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியல. யார் எந்த போஸ்ட்டில் இருக்கா, இல்லை என்ன நடக்குது, இல்லை விஜய் கரெக்டாக கொண்டு போகிறாங்களா, மேல்மட்ட கூட்டம்னு ஒன்று போடுவாங்க, 28 பேர் முடிவு பண்ணுவாங்க. பட் ஆனால் அதுக்கே விஜய் வரமாட்டார். இதை மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குல்ல. ஒன்று இவர் கூட இருக்கிறவங்களை எப்படி இவர் தவறாக வழி நடத்துகிறாங்களா, இல்லை வந்து வழக்கம் போல் சொல்கிற மாதிரி மேலேருந்து பிஜேபி தான் விஜய் இயக்குது, அவர் சொல்கிறதெல்லாம் இவர் கேட்டுட்டு கம்முன்னு இருக்கிறாரு, ஒரு மாதம் வீட்டை விட்டு வெளியே வராத உன் கேசம் முடிச்சிடறான் அப்படின்னு மாதிரி ஏதாவது ஒரு டீல் ஒன்று பேசுனாங்களா, இல்லை ஜனநாயக படம் வர நீ சும்மாரு அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணிக்கலாம் ஒரு டீல் பேசுனாங்களா? ஸோ இது ஒரு புதிராகவே குழப்பமாகவே போயிட்டு இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து இனிமேல் விஜய் பார்க்குறது எல்லாத்தையும் பார்வையப்பார். விஜய் வந்து ஒரு கமர்ஷியல் மெட்டீரியல் ப்ராடக்ட், அவ்வளோதான். ஓகே, விஜய் வந்து ஒரு கமர்ஷியல் மெட்டீரியல் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டை அப்டேட் பண்ணுற வேலையை மட்டும்தான் கூட இருக்கவும் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட் 2.0ன்னு சொல்லுது. எப்போ சொல்லுதுன்னா, மகாபலிபுரம் இஷ்யூவில் நேரில் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம். நீங்கள் ஒரு இன்சிடென்ட் தான் சொல்கிறீங்க, நான் அடுத்து நிறைய இன்சிடென்ட் சொல்கிறேன். அடுத்த நாள் 28 பேர் கொண்ட குழு. அந்த குழுவை கீழே இருக்க மாநில நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 28 பேரும் நேரடியாக விஜயினுடைய கண்காணிப்பில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 28 பேரும் முத கூடுறான். நேரடியாக கண்காணிக்கிறவர் ஆப்சண்ட்டு. அடுத்த நாள் ஒரு கூட்டம் வருது. ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளை வச்சு ஒரு கூட்டம். இனிமேல் போராடலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். அவர்களையும் பார்க்க மறுக்கிறார் விஜய். வீட்டுக்குள்ளே இருக்கார், போய் பார்க்கல. அடுத்ததாக தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான நிகழ்வு, தேவர் குரு பூஜை. சில கட்சிகள் ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க, கம்யூனிஸ்ட்டு, விசிகா இவங்கெல்லாம் போகவே மாட்டாங்க இந்த மாதிரி குரு பூஜைக்கெல்லாம். ஓப்பன் ஸ்டாண்ட் அவங்க அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் கூட பரவாயில்ல, நம்ம வாழ்த்தலாம், மெச்சுக்கலாம். ஆனால் அதுக்கும் அவர் போகலை. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே அங்கே போயிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, கீழே இருக்கிற நிர்வாகிகளை அனுப்பிவிட்டு வீட்டிலேருந்து ஃபோட்டோ போட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாரு. அதுக்கும் வீட்டை விட்டு வெளியே வரலை. அடுத்ததாக மாநிலம் முழுவதும் மகளிர் அணியை உருவாக்குறாரு, மாவட்ட வாரியாக. அந்த நிகழ்வுக்கு பெண்களை கூப்பிட்டு வர்றாரு. அதுக்கும் இவர் போகலை. அடுத்ததாக இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு ஆர்ப்பாட்டம், அதுக்கும் அவர் போகலை. வீட்டுக்குள்ளே உட்காந்து அறிக்கையை எவனோ எழுதி கொடுப்பான், அதை சைன் மட்டும் பண்ணுறது தான் இவருடைய வேலை. நீங்கள் ஈஸியாக ஒரு கட்சி தலைவரையும் மானிட்டர் பண்ண முடியும்.
நீங்கள் யாராவது ஒரு கட்சி தலைவர் சொல்லுங்களேன் சும்மா அதை போய் அவரோட ட்விட்டரில் பார்த்தா தெரிஞ்சிடும். அட்லீஸ்ட் அவர் ஒரு 2 நாள் முன்னாடியாவது அவர் எங்கே இருந்தாருன்னு தெரியும். தெரியும், கண்டிப்பா நிச்சயமா தெரியும். எங்கேயாவது போய் ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், இபிஎஸ்லாம் ஒன்றும் வீட்டுக்கு போறாரா இல்லைன்னு தெரியல. ஊரா 1000 விமர்சனம் இருக்கட்டும் இபிஎஸ் மேலே, களத்திலே இருக்காரு. களத்திலே இருக்காரு. அதுதான் கிட்டத்தட்ட இதுக்கே வந்து நிறைய தேர்தல் பாதி வழி விருப்பி முடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். 150 தொகுதிக்கு மேலே போய் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஓடிக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது வெற்றியை பார்க்கணும்னு. மகாபலிபுரத்துக்கு அப்புறமா விஜய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? இந்த கேள்விக்கு கட்சியில் இருக்கவங்களுக்கே பதில் தெரியாது. இப்போ இந்த 28 பேரை விஜய் நேரில் பார்த்துருந்தா அந்த 28 பேர் எவ்வளோ உற்சாகமாக வேலை செஞ்சுருப்பான். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் நேரில் பார்த்துருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ ஃபோர்ஸோடு இறங்கியிருப்பாங்க. அது விடுங்க, இருக்கிறதுலே பயங்கரமான சக்தி மாவட்ட வாரியாக மாநில அளவில் பெண்கள் நிர்வாகிகளை அவன் நியமிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒன்றா காலையில் எல்லாம் சின்ன சின்ன பசங்க எல்லாம் கட்சி ஆஃபீஸுக்கு வராங்க. வேன்லேயும் கார்லேயும் இப்படி எல்லாம் ஆட்டோலேயும் வந்து இறங்குறாங்க. நேரில் விஜய் பார்த்துமா நல்லா பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த எப்படி இருந்திருக்கும்? ட்ரெண்டிங்கே வேற மாதிரி போயிருக்கும். ஆஹா, இப்போ நான் கூட ஆதரவாக இருக்கலாம். 2வது எஸ்ஐஆர் விவகாரம். எஸ்ஐஆருக்கும் அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது. எதிர்ப்புன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் போகலை, வேற யாரையாவது போக அனுப்பணும். மாறா என்ன சொல்கிறீங்கன்னா இது திமுக ஏற்பாடு பண்ணுது அப்படிங்கிறீங்க. வேற யார் ஏற்பாடு பண்ணுவா? பாஜகவா, நாம் தமிழரா, அதிமுகவா? எனக்கு ஒன்றும் புரியல. வேற யார் ஏற்பாடு பண்ணுவா அப்படின்னா ஒருத்தன் கமெண்டில் பண்ணுறான் அரசு ஏற்பாடு பண்ணணும். ஆட பைத்தியக்காராடே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? அது தனியார் விடுதியில் ஏதோ பண்ணாங்க, அது தமிழக சட்டப்பேரவை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அனைத்து கட்சி கூட்டம் ஆல்ரெடி அதிமுக ஆதரவுன்னு சொல்லிருச்சு, பாமக ஆதரவுன்னு சொல்லிருச்சு, மெஜாரிட்டியாக உள்ளே இருக்கிற ஆப்போசிட்டில் இருக்க கட்சிகள் ஆதரவு. இப்போ இப்போ தீர்மானம் நிறைவேற்றுவாங்க, அடுத்தடுத்து வரவங்களும் நிறைவேற்றுவாங்க. இப்போ உடனடியாக நம்ம என்ன செய்யணும்? இது அமலுக்கு வரப்போகுது. உடனே நம்ம என்ன செய்யணும்? அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி உடனே நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போகணும்னு போகிறாங்க. சரி, நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை, இவங்க கூட சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை, என்னென்னமோ கருத்து சொல்கிறாங்க, திமுக கூட்டுது நாடகம் எல்லாம் ஓகே, கபட நாடகம், ஏதோ ஒரு நாடகம். நீங்கள் தனியாக எதிர்க்கணும்ல, அதுலேயும் திமுகவை போட்டு எதிர்க்கிறீங்க. நம்ம என்ன கேட்குறோம்? ராகுல் காந்தியுடன் ஒரு 10 நிமிடம் பேசினார், அரை மணி நேரம் பேசினார் அப்படின்னு செய்திகள்லாம் நம்ம கேள்விப்பட்டோம்ல. ராகுல் காந்தி மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ போட்டு எஸ்ஐஆர்னா என்ன தெரியுமா? பீகாரில் இவ்வளோ அட்டூழியம் நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரி பண்ணக்கூடாது. சர்க்கார் படத்தில் என்னுடைய ஒரு ஓட்டை திருடினதுக்கு நான் எப்படி கொந்தளிச்சனோ அந்த மாதிரி இங்கே இருக்க நம்ம பூத்து வாக்காளர்கள் எல்லாருமே ரவுண்ட்ஸ்லேயே இருங்க, எந்த ஓட்டையும் அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது, எல்லாரும் களத்தில் இருங்க, எஸ்ஐஆர் ரொம்ப ஆபத்தானது அப்படி இப்படின்னு ஒரு டெஃபினேஷன் வீடியோ போட்டிருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியலில் பேசும் பொருளை யார் இருந்திருப்பா? கரூர்லாம் அமுங்கி போயிருக்கும். கண்டிப்பாக கரூர் அமுங்கி போயிருக்கும். ஒரு ஸ்டார் வந்து எஸ்ஐஆர்னு ஏதோ சொல்கிறாரு என்னன்னு தேடுவான். எஸ்ஐஆர் ட்ரெண்டாக இருக்கும் நாடு முழுவதும். கண்டிப்பாக விஜய் பேசணும் இளைஞர் மத்தியில் டக்குன்னு போய் போயிடும். ஏன் பண்ணலை? ஏன்னா அவருக்கு அது தேவையில்லை, அது விரும்பலை. அவருக்கு எது குத்துதோ குடையுதோ அதை தான் அவர் பேசுவார். 41 மரணங்கள் அவருக்கு வந்து குத்துது, அதனால் அவர் கைகட்டி பேசுவார். தன்னுடைய படத்தை ரிலீஸ் பண்ண விடலாம் கைகட்டி பேசுவார். ஏதாவது ஒரு பிரச்சனைனா கைகட்டி பேசுவார். இதுதான் விஜய். பட் ஆனால் இன்னொரு கேள்வி இருக்கு இல்லையா? தொடர்ந்து கரூர் சம்பவத்துக்கு அப்பவுமே சரி, கிட்டத்தட்ட ஒரு 20-21 மாதம் ஆயிடுச்சு கட்சி தொடங்கி, 20 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 2 வருஷம் கணக்கில் நம்ம வச்சுப்போமே. பட் ஆனால் தொடர்ந்து பனையூர்லேருந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு, பனையூர் பண்ணிடுற மாதிரி பண்ணுறாரு, வீக்கெண்டில் வராரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு, பொலிட்டிக்கல் அப்படின்னு 1000 விமர்சனங்கள் பண்ணாலுமே எல்லா கட்சிகளையுமே அதை தெளிவுபடுத்துகிறாங்க. உங்களை மாதிரி ஊடகவியலாளரும் சரி, இப்போ அரசியல் விமர்சனம் தொடர்ந்து சொல்லும் பொழுது அவருக்கு ஃபோக்கஸ் ஆகிருக்கும்ல. ஓகே, இது நம்மளை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க, நம்ம ஒரு ஸ்டாராக இருந்தோம், நம்ம இப்படி கேவலப்பட்டு நம்ம காமெடி மெட்டீரியல் நம்ம மாத்துறாங்கன்ற ஒரு நாலேஜ் போயிருக்கும்ல, அதுக்கப்புறமா வெளில வந்திருக்கணும்ல. இல்லை, இப்பவும் வரலன்றது தானே ஒரு கேள்வியாக இருக்கு. அவங்க விரும்புறது. இப்போ நம்ம திட்டுறோம்ல, அதுதான் விஜய்க்கு வேணும். இது வந்து மோடி எடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. பிகே வந்து மோடிக்கு சொல்லி கொடுத்தது. முதல்ல மோடின்ற ஒரு பெயரை நாடு முழுவதும் நான் கொண்டு போய் சேர்க்கணும், அது நெகட்டிவோ பாசிட்டிவோ ஏதோ ஒரு வகையில் கொண்டு போய் சேர்க்கணும். அப்புறமா நான் அதை வந்து அனுதாபமாக மாற்றணும், இல்லைன்னா அதை ஒரு வேறு மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணணும். மோடின்றது இங்கே சொன்ன உடனே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கொந்தளிப்பாச்சு. மோடி பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி சென்னைக்கு வந்தார். அப்போ நானும் அங்கே தடியடி வாங்கினேன், இந்த தாராப்பூர் டவரில் போராட்டம் நடத்தி. சென்னைக்கு வர ரத்தக்கடி படிந்த ஒருத்தர் இங்கே வரக்கூடாது, தமிழகத்தில் கால் வைக்கக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் இங்கே நடக்குது தமிழ்நாட்டில். அப்படி இந்தியா முழுவதும் போகுது, குஜராத்தில் கலவரம் ஏற்படுத்தியவர் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, குஜராத்தில் இருக்க ஒரு பஸ் ஸ்டாண்டு சீனாவில் இருக்கான், குஜராத்தில் இருக்க ஒரு நகரம் சீனாவில் இருக்கான், மலேசியாவில் இருக்கான், அப்படி இப்படின்னு ஒரு வளர்ச்சியை கட்டமைச்சாங்க. குஜராத் மாடல் உலகமே பேசுச்சு இல்லையா? அந்த மாடல் கட்டமைச்சாங்க. இப்போ அதே தான் விஜய்க்கு.
விஜய் வந்து நீங்கள் திட்டி பேசுங்க, கழுவி ஊற்றுங்க, என்ன வேணாலும் பேசுங்க, இல்லை புகழ்ந்து பேசுங்க, ஆனால் விஜயை பற்றி பேசுங்க. ஆனால் அவர் எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காரு, பார்த்துட்டு தான் இருக்காரு. விஜய்ன்ற பேர் ரெஜிஸ்டர் ஆகணும். அதுக்கப்புறமா விஜய் வந்தால் ஊழலை ஒழிப்பார், விஜய் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார், விஜய் வந்தால் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவார் அப்படின்ற ஒரு நெரேட்டிவை இப்போ அடுத்து செட் பண்ணுவான். இப்போ அறிவு இருக்கவன் என்ன செய்வான்னா, எப்படி ஒழிப்பார் கேள்வி கேட்பான். பெண்கள் பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு 10 வரையறை சொல்லு கேள்வி கேட்பான். நீட்டாக ஒழிச்சிடும் சொல்லிட்டு ஒருத்தர் பேசலையா, எங்களுக்கு தான் காரணம் தெரியும், எங்களுக்கு தான் அந்த ஐடியாலஜி எங்களுக்கு தான் இருக்குது, நாங்கள் தான் நீட்டை ஃபர்ஸ்ட் ஒழிப்போம், எங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் இவர் உருவாக்குறாரு. என் பேர் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு நான் முன்னாடியே சொன்னது தான், அவர் வந்து ஒரு கமர்ஷியல் மெட்டீரியல் ப்ராடக்ட், அவ்வளோதான். நீங்கள் அவரை உட்கார வச்சு பேச வச்சாலும் அவர் சப்கான்ஷியஸ், அவர் பெருசாலாம் தெரியாது. ஸோ அந்த கமர்ஷியலான மெட்டீரியல் தான் யார் டைரக்ஷன் பண்ணுறான்னு நான் கேட்குறேன். விஜய் கூட இருக்கிற ஆதவும் ஜானும் தான். இவ்வளோ நாள் அவங்க தான் எல்லாமே செட்டப் பண்ணது எல்லாமே. நீங்கள் அந்த மாநாட்டில் தெளிவாக ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. அந்த பிராண்டு மதுரை தேருக்கு விஜய், மதுரை மத்தி விஜய், மதுரை கிழக்கு விஜய், உசிலம்பட்டி விஜய். இது எதுக்கு சொன்னது? இது எதுக்கு சொன்னது? இந்த மூஞ்சிக்காக ஓட்டு போடு. இது ஒரு பிராண்டு, இந்த பிராண்டுக்காக ஓட்டு போடு, அவ்வளோதான். ஓகே. பட் ஆனாலுமே வந்து இது எவ்வளோ காலம் போகுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டே இருந்துட முடியாது. பட் இப்படி இதை இது பண்ணுறதுக்கு விஜய் வீட்டை விட்டு வெளில வந்துட்டாலே ஒருவேளை கரூர் மக்களை போய் பார்த்துருந்துருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் அந்த காரியம் நடக்கிற அன்றைக்கி போய் கூட பார்த்துருக்கலாம். இன்னைக்கு போராட்டம் இருந்துச்சு, அதில் வந்து பார்த்துருக்கலாம். தஞ்சாவூரில் மழை வந்துச்சு, அங்கே போய் நின்று பார்த்துருக்கலாம். தொடர்ந்து மக்கள் களத்தில் போய் நின்னாலே இவரை பற்றி மட்டும் தான் பேச போகிறாங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 படங்களாக வந்து திரையில் பார்த்த ஒரு மனிதனை தரையில் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு கூட்டம் இருக்கும், அதுக்குன்னே ஒரு கூட்டம் போகும், ஒட்டுமொத்த மீடியாவும் பேசும். உண்மை என்னன்னா, அந்த அரசியல் வரலாற்றிலே வந்து ஒரு ஊடகம் வந்து ஒரு நடிகர் போகிறாருன்னா 5 மணி நேரம் லைவ் எடுக்கிறது, 6 மணி நேரம் லைவ் எடுக்கிறது விஜய்க்கு மட்டும்தான் சாத்தியம். இது மாதிரி திமுக அதிமுக கட்சிகளுக்கும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு அதிகமான ஊடகத்திலையுமே விஜயை வந்து இந்த கேப்பில் ஒரு 2 மாதமும் அவரை பற்றி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிற போது அவர் இதை பண்ணியிருக்கலாமேன்னு தானே ஒரு கேள்வி வருது. இது அதுதான் சொன்னல, அவர் பண்ணலாம், ஆனால் அவர் பண்ண மாட்டார். ஒன்று வந்து அவர் இயல்பாகவே பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன், நோகாமல் வளர்ந்தவர், எந்த கஷ்டமும் இல்லாத, அது அவரே சொல்லியிருக்கார். நான் எந்த கஷ்டமும் இல்லாமல் வளர்ந்தேன், எந்த பின்புலமும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் ஒரு பின்புலத்தோடு தான் நான் சினிமாக்கே வந்தேன் அப்படின்னு அவரே பதிவு பண்ணியிருக்கார். நான் ரீட்வீட்லாம் போட்டிருக்கேன். மற்ற நடிகர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இயல்பாகவே வழியோடு வந்தவங்க, ஈவன் சூப்பர் ஸ்டார் இயல்பாக வழியோடு வந்தவங்க. அப்போ அதே மாதிரி விஜயகாந்த் ஆகட்டும், நீங்கள் சொல்கிறீங்க இப்போ லைவெல்லாம் விஜய்க்கு தான் போட்டாங்கன்னு. இப்போ டெக்னாலஜி லைவ் இருக்குது. விஜயகாந்த் வரும்போது பெருசாக லைவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் விஜயகாந்த் தான் ஊடகத்தினுடைய மிகப்பெரிய பேசும் பொருள். விஜயகாந்துக்கும் இவருக்கும் ஈக்குவலான கூட்டம் தான் வருது எங்கே போனாலும். ஆனால் விஜயகாந்த் ஃபீல்டு ஒர்க்கர். ஏன்னா அவர் கீழே இருந்து வந்தவர், பசியை பார்த்துட்டு வந்தவர், வெயில் மழை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவர். அதனால் அவர் திரும்ப ஃபீல்டில் இறங்குறது பிரச்சனை இல்லை. இவருக்கு அப்படி இல்லை. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொஞ்ச நேரம் நிற்கும் போதே அவரால் முடியலை. சிக்னல் கொடுத்த உடனே டக்குன்னு விஜயை பேச வச்சுருக்காங்க. அதுவும் அவர் 3 நிமிஷத்தில் பேசிட்டு பட்டுன்னு எஸ்கேப் ஆகி ஓடிட்டார். உலகத்திலேயே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை 3 நிமிஷத்தில் வாழ்த்துறை மாதிரி முடித்த ஒரு ஆள், சிறப்புரையை வாழ்த்துறை மாதிரி, கண்டன உரையை வாழ்த்துறை மாதிரி முடித்தாலும் இவர் தான். சரி, மற்ற நிர்வாகிகளாவது அதில் அன்றைக்கி பேசியிருப்பாங்கன்னா யாருமே பேசலை. அந்த அரை மணி நேரம் கூத்துக்கு அந்த தெருவே சூறையாடப்பட்டுச்சு. இதெல்லாம் தெரியும். நான் வந்தால் இதெல்லாம் உடையுது, நான் வந்தால் இதெல்லாம் சேதாரமாகுது. அதான் நான் ஒரு பிரபலமான ஆங்கில செய்தி நிறுவனத்தை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு விஜயோடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் கால் பண்ணி, நல்லா பண்ணுறீங்க, எங்கள் தலைவர் உங்களை நேரில் பார்க்கணுங்கிறாங்க, ஆஃபீஸ் வாங்கன்னு கூப்பிட்றாரு. இப்போ அந்த ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாரு, உங்கள் தலைவருக்கு என்ன, நீ என் ஆஃபீஸ் வா, நான் என் கேபினில் இருப்பேன், ஆஃபீஸ் வந்து பாருங்கள் அப்படின்னோடனே இவர் திரும்ப ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எங்கள் தலைவர் வந்து அங்கே தடியடி நடக்கும், பரவாயில்லையா, மிரட்டல் தடி நடி பரவாயில்ல, ஏன்னா இவர் வந்துட்டால் கூட்டம் வந்துருமா, அப்புறம் அந்த கண்ணாடிலாம் நொறுங்கிடும், என்ன மிரட்டல் பாருங்க. அது அவர் அப்படியே, அதை நான் பொய் சொல்ல, என்ன நடந்துச்சோ அதை அப்படியே ஒரு ஆர்டிக்கலாக அவர் போட்டார். ஓகே. அப்போ இவங்க என்ன விரும்புகிறாங்கன்னா, விஜய் வந்தால் கூட்டம் வரும், விஜய் வந்தால் அப்படி தான் இருக்கும், அது ஒரு மாதிரியான அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. நம்ம கோட் பண்ணோன்னு வைங்களேன், நிறைய விஷயங்களை டீகோட் பண்ண முடியும். அம்பேத்கர் சிலைக்கு போய் மாலை போட்டார், யாருக்காவது தெரியுமா? அன்றைக்கி அந்த அம்பேத்கர் சிலை பக்கத்தில் டீ குடிச்சிட்டு இருக்கோம், ஆச்சரியமாக பார்க்குறான், என்ன இவர் இங்கே வந்து மாலை போடுறாருன்னு ஆச்சரியமாக பார்க்குறான். அப்போ சொல்லாமல் வந்தால் அது சாத்தியம். ஆமாம், மிகப்பெரிய ஒரு நடிகையோட வீட்டில் போய் பிறந்தநாள் கொண்டாடிட்டு வந்திருக்காரு.
ஒரு மிகப்பெரிய நடிகையோட வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு, பர்சனலா போயிட்டு ப்ரோ அது வந்திருக்காரு. பர்சனல் ப்ரோ, அதுக்குள்ள இல்ல போக தேவையில்ல. பர்சனல் போயிட்டு வந்திருக்காரு இல்லையா? ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் போயிட்டு வந்திருக்காரு. யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா போயிட்டு வராரா இல்லையான்னு? அந்த மாதிரி ஒரு சத்தம் இல்லாம துப்புரவு பணியாளர் போராட்டத்துக்கு பாட்டுக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாமே. அந்த மாதிரி கரூர் விஷயத்துக்கு போயிட்டு வந்திருக்கலாமே. நியாயம் தானே? நீங்க கண்டிப்பா. நீங்க இது இது இந்த இந்த விஜய் வரப்போகிறாருன்றத ஊடகத்துக்கு இவனுங்க போட்டுறாங்க. போட்டதுனால விஜய் கிளம்பிட்டார், விஜய் வந்துட்டார், கார் முதல் டயர் வந்து கேட்டை தாண்டிருச்சு, 2வது டயர் பின்னாடி இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாண்டிருச்சு. இப்படி எல்லாத்தையும் நெரேட்டிவ் செட் பண்ணுறலாம் இவங்க தான். இவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் வரேங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறது இவங்க தான். இவங்களுக்கு தேவையில்லை, அதை விரும்பலை அப்படின்னா அதை அனௌன்ஸ் பண்ணாமல் ரகசியமாக வச்சுக்கிறாங்க. ஓகே. நீங்கள் இதை பர்சனல்னு பார்க்க வேணாம். அப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். கூட்டத்துக்கும் கும்பலுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். கூட்டம்னா ஒரு ஒரு அட்டென்ஷன் இருக்கும், ஒரு கமாண்ட் இருக்கும், ஒரு அட்டென்ஷன் இருக்கும். கமாண்ட்னா மேலேருந்து பேசுகிறவங்களோட கமாண்ட் இருக்கும், அங்கே அட்டென்ஷன் இருக்கும். கும்பலுக்கு அந்த எதுவுமே இருக்காது. ஓகே. கும்பல் எப்படி வேணாலும் வரும், எப்படி வேணாலும் போகும். எந்த அட்டென்ஷனும் அது தேவையில்லை. இங்கே வர்றது கும்பல். இவ்வளோ இஷ்யூ வந்ததுக்கப்புறம் டக்குன்னு வந்து புஷி ஆனந்த் மேலே கோவப்பட்டாங்க, புஷி ஆனந்தை வெளில அனுப்பிச்சாரு. திரும்ப வந்து விஜயோட அப்பா திரும்ப உள்ளே வராங்க, விஜயோட அப்பாவோட ஆதரவாளர் திரும்ப உள்ளே வர்றது பேசுகிறதுலாம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து பழைய சண்டை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஆதிகால சண்டை. அது அதை இளைஞரணி மக்கள் மன்றமாக மாறுறதுலேருந்து வந்த கூட பிரச்சனை தான். இப்போ வந்து என்னென்னா புஷி ஒரு பொம்மை, எஸ்ஏசி ஒரு பொம்மை, சும்மா பேருக்கு உள்ளே இருக்காங்க. அவங்க அம்மாவும் பேருக்கு இருக்கிறாங்க, ஸ்டேஜில் ஏற்றி அப்பப்போ ஆசீர்வாதம் பண்ணி ஒரு சென்டிமெண்ட்டுக்காக. புஷிக்கு எதிராகவே இப்போ கட்சிக்குள்ளேயே நிர்வாகிகள் திரண்டிருக்காங்க. ட்விட்டரில் சோனியா அருண்குமார்னு ஒரு ஐடி இருக்கும், ரொம்ப ஃபேமஸான ஐடி. அவங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்பேஸ் உருவாக்கி புஷி ஆனந்தை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா, ராவுத்தர் இப்ராஹிம்னு ஒரு நபர் அரசியல் ஆலோசகராக காங்கிரஸ்ன்னு கீழே போடுவார்னு நினைக்கிறேன். அவருக்கு கட்சியில் பதவி வாங்கி தரணும் அப்படின்னு அவருக்காக வக்காலத்து வாங்குறாங்க. அது இல்லாமல் நிறைய பேருக்கு பதவி வாங்கி தரேன்னு சொல்லி சில பல அமௌண்ட்டுகளும் வாங்கியிருக்காங்களாம். புஷி ஆனந்த் நிறைய காசு வாங்க. புஷி ஆனந்த் இல்லை, இது சோனியா அருண்குமார் டீம். இந்த டீம் தனி, இந்த டீம் தனியாக காசு வாங்கியிருக்கு. இப்போ இவங்கெல்லாம் நான் பதவி வாங்கி தரேன்னு போய் புஷியை அப்ரோச் பண்ணும்போது இவர் மறுக்கிறாரு. நான் தானே அமௌண்ட் வாங்குவேன், என்ன மீறி நீ எதுக்கு அமௌண்ட் வாங்கினு இவர் மறுக்கிறாரு. அதனால் இவங்க என்னென்னா ஓப்பனாகவே போடுறாங்க, ட்வீட்டில் ஓப்பனாக போடுறாங்க. கட்சிக்குள்ளே எல்லாரையும் சேர்த்துட்டு தானே வேலை செய்யணும் தானே புஷி இவர் தலைவர் விரும்புகிறாரு, நீங்கள் என்ன விட மாட்டீங்க, இப்படியே போச்சுன்னா கட்சி வளராது அப்படின்னு ஓப்பனாக வெளிப்படையாக ட்வீட் போடுறாங்க சண்டையை. அந்த ஸ்பேஸும் வெளிப்படையாக நடக்குது, ரொம்ப வைரல் ஆச்சு ட்விட்டரில் புஷியை திட்டுறது எல்லாம். ஒரு வாரம் கழித்து இந்த பக்கம் புஷியோட ஆதரவாளர்கள் இன்னொரு ஸ்பேஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பேஸ் அப்படின்னா தெரியல உங்களுக்கு, ட்விட்டரில் ஆடியோ கான்ஃபரன்ஸ் மாதிரி பேசிக்கலாம். அது வெளிப்படையாக நம்ம பார்க்கலாம், யார் யார் உள்ளே இருக்கா, யார் யார் என்ன பேசுகிறாங்க கேட்க முடியும். அப்போ புஷி டீம் ஒரு சப்ஸ்கிரைப் போடுறாங்க, அதில் சோனியாவை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன அக்கறை, நீங்கள் எதுக்கு இப்ராஹிம் வக்காலத்து வாங்குறீங்க, அவருக்கும் உங்களுக்கும் என்ன, நீங்கள் முதல்ல கட்சி நிர்வாகியா அப்படின்னு இவங்க அடிக்கிறாங்க. இப்போ இந்த 2 டீம் வருது இல்லையா, இந்த சண்டை என்ன ஆகுதுன்னா ஆதவோடைய பலம் அதிகம். ஏன்னா அவர் தான் ஃபண்ட்ரைசர், இவர் வந்து ஃபீல்டு ஒர்க்கர். இவரை சமாளித்து கூட ஃபீல்டுக்கு அனுப்பிச்சிடலாம். ஃபண்ட்ரைசரை வந்து கோவப்பட்டார்னா கஷ்டம், கட்சி நடத்த முடியாதனால ஆதவ் என்ன சொல்கிறாருன்னா புஷியை கொஞ்சம் டம்ப் பண்ணுற மாதிரி இந்த டீம்லேருந்து புஷ் பண்ணவும் கடைசியாக அந்த அறிக்கை மட்டும் பொதுச் செயலாளர் தலைமையிலும் பதிலாக விஜய் தலைமையில் வருது. நான் அதனால தான் அந்த 28 பேர் விஜய் தலைமைன்னு நான் மென்ஷன் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. அதனால தான் சொல்கிறது. இப்போ இவருடைய பதவிகள் எல்லாத்தையுமே பறிச்சதுனால இவர் கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறாரு. முன்னெல்லாம் பார்த்தா மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் புஷி பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, புஷி கூட நடக்கிற மாதிரி ஒரு ரீலு, புஷி கூட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ரீலு, இப்படிலாம் போட்டு எதுக்குன்னா நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன் தலைமையோட அப்படி காட்டிக்கிறதெல்லாம் இருந்துச்சு. இப்போ பெருசாக அது இல்லை, இப்போ பெருசாக இல்லை. ஏன்னா இவர் சைலண்ட் ஆனதுனால நான் இப்போ தாவேக்காவில் இருக்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, புதுசாக ஒருத்தரை கூட்டு வந்து வளர்த்து விடணுன்ற இந்த சிந்தனையை தாண்டி இருக்கிற என் பதவியை காப்பாற்றிக்கணுன்ற நிலைமைக்கு ஓடுறாங்க. நான் சில பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், மாவட்ட செயலாளர் சில பேர்லாம் கேட்குறேன், என்னங்க என்ன அப்படின்னா, நானே வெளியே வரலான்னு இருக்கேங்க. என்னங்க சொல்கிறீங்க, நானாக வெளியே வந்தால் என்னை முத்திர குத்தியாக அனுப்பிடுவானுங்க, அதனால் அவனுங்களே அனுப்பட்டும், அதனால் நான் இருக்கேன், நீங்கள் தாண்டா அமிச்சிங்கன்னு நான் சொல்லிப்பேன்ல, ஏன்னா என்னை மாஃபிங்லாம் பண்ணிடுவானுங்க. சொந்த கட்சிக்காரனே பயப்படுறான். இன்றைக்கி காலையில் ஒரு மெயில் வருது, என்னோடய இன்ஸ்டாவில் போய் மெயிலை செக் பண்ணி மெயில் ஐடியில் எனக்கு அனுப்புகிறாங்க. ஒரு மாவட்ட செயலாளருடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் அந்த மெயிலில் அனுப்புகிறாங்க. எவ்வளோ கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு, எவ்வளோ மோசமானவர், எவ்வளோ பண்ணுறாங்கன்னு. இப்போ இவனுக்கு கட்சி எதிரி வெளியில் திமுகலாம் கிடையாது, பாஜகலாம் கிடையாது, அவன் கட்சி நிர்வாகி தான் எதிரி. ஓகே, அவங்க அனுப்புகிறானுங்க எல்லாத்தையும், டேட்டாஸ் எல்லாத்தையும், இதை எக்ஸ்போஸ் பண்ணுங்க பிரதர், அப்போ தான்
தளபதி கண்ணுக்கு படுற மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன்னு கடைசி வரி சேர்த்துக்கிறேன். ஆடா போடா டே என்னடா நீ வேற. ஓகே. அப்படி இந்த இந்த சுச்சுவேஷன் வந்து இந்த கட்சிக்குள்ள 2 டீமாக இருக்குது. இதுதான் இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷனாக சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. இதை வெளியில் காட்டிக்காம நாங்கள் ரொம்ப ஃபயராக இருக்கோம், நாங்கள் புது புதிய அணிகளை உருவாக்குறோம், 28 பேர் கொண்ட குழு, ஓய்வு பெற்ற குழு, 2.0 விரித்தனமா விஜய் வராரு, இறங்குறோம். ஆனால் விஜய் வீட்டுக்குள்ளே தான் இருக்காரு. ஓகே. இங்கே எல்லாம் ஏங்குறோம் அப்படின்னு ஏங்குறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எல்லாத்துக்கும் தனித்தனியாக அணிக்கான பொறுப்பாளர்லாம் நியமிச்சாங்க. இப்போ மறுபடியும் உள்ள இல்லை, மறுபடியும் அந்த அணியெல்லாம் ரீஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த வேலை இதான் நடக்குது. நாங்கள் பரபரப்பாக காமிச்சிக்கணும், வாரத்துக்கு ஒரு நாள் கட்சி ஆஃபீஸுக்கு வந்துடணும், இனிமே கொஞ்ச நாள் நம்ம பரபரப்பாக காமிச்சிக்கணும், அப்போ தான் நம்ம மேலே இருக்க இந்த கரை போவோம் அப்படின்னு வேகமாக காமிச்சிக்கிறது இல்லை. கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா ஒன்றும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அரசியல் சூழ்நிலை என்ன எப்போ எப்படி வேணாலும் மாறலாம். டக்குன்னு உண்மையிலேயே வந்து தளபதி வந்து களத்தில் வந்து இறங்குறேன்னு சொல்லி இறங்கலாம். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம். மேலே இதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய வேலைபளுக்கு மத்தியில் எங்கள் நிலையத்திற்கு வந்து இப்படி ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. ரொம்ப நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கோரமணன்.